Hi friends, welcome to J Mom's Kitchen. நம்ம இந்த வீடியோல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த கிச்சன்ல இந்த ஷெல்ஃப் ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன். இந்த ஷெல்ஃப் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். அது எப்படி பண்றது சூப்பரா இத வந்து எப்படி நான் வந்து மாத்திருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு நான் என்னென்ன வாங்குனேன், அது எவ்வளவு சார்ஜஸ் ஆச்சு, நம்ம எவ்வளவு லோ பட்ஜெட்ல நம்ம வந்து மேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு அன்பாக்சிங் பார்த்துடலாம். என்ன அன்பாக்ஸ் பண்ண போறோம்ன்றத ஓபன் பண்ணி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணு மேடம் கத்தி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். உள்ள என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்றத பார்த்துடலாம். நல்லா பார்த்தீங்கன்னா 6 டப்பா இருக்குது. அதுதான் இது ஓப்பன் பண்ணி பார்த்து. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் டாப் ஆங்கிள் வைக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து இருங்க வர க்ளோஸ் பண்ணிட்டு இப்படிதான் வச்சிருக்கேன். இப்படின்னா அதுதான் தெரியும்ல அவங்களுக்கு. மூடி அந்த சைடாக குத்துக்கிறப்பா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பிளாக் கலர் மூடி போட்ட ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸு. இது வந்து மொத்தம் வந்து 6 பீஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நல்லா டைட்டாக இருக்காமா புடி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பெல்ட் கொடுத்துருக்காங்க. இதனால் நம்மளுக்கு வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கும். பாக்ஸ் வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காகவும் ஸ்டடியாகவும் இருக்குது. அதே மாதிரி மூடி வந்து நல்லா ஃபிட் ஆகுது. ஸோ வந்து இது வந்து 1100 ml அன்பிரேக்கபிள் மேட் இன் இந்தியா ப்ராடக்ட். இந்தியன் ப்ராடக்ட்ஸ் நம்ம வாங்கி நிறையா யூஸ் பண்ண ஆரம்பித்தா நம்ம வந்து பொருளாதார ரீதியாக நம்ம நாடு வந்து நல்லா வளரும். இந்த பாக்ஸ் தான் வந்து மூடி வந்து ஒழுங்காக லாக் ஆக மாட்டேங்குது. ஒரு சைடு நமக்குன்னா இன்னொரு சைடு ஏறிக்குது. ஆமாம். ஓகே, ஆல்மோஸ்ட் 4 பக்கமும் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். மூடி மட்டும் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி வந்து நல்லா கிளாஸி லுக் இருக்குது இந்த பாட்டில். ஆனால் இது கிளாஸ் கிடையாது, பிளாஸ்டிக் தான். கிளாஸ் மாடல். இது வந்து மேட் ஃபினிஷிங் சொல்லுவாங்க. அது மாதிரி மூடி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி நான் மொத்தம் 6 பீஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து 1100 ml, அதாவது வந்து 1 கிலோ பிடிக்கும் அளவு. எம்எல் கணக்கு வந்து 1100 ml. நம்ம இன்னொரு ப்ராடக்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். சேம் அதே மாடல், பட் ஆனால் அதே கலர் கூட, கலரும் அதே கலர், பட் ரொம்ப சின்னது. ஆமாம், அது வந்து பெருசு பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ். அதுலேயே இது வந்து சேம் அதே மாதிரி நல்ல கிளாஸியான குவாலிட்டியில் இருக்குது. பாக்ஸு மூடி அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா என்னென்ன யூசேஜ், இதில் வந்து என்ன எப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் கீழே போட்டிருக்காங்க பாருங்கள். மைக்ரோவேவில் யூஸ் பண்ணக்கூடாது. இது ஃபுட் கிரேட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது வந்து இதுவும் 6 பீஸ் கொடுத்துருக்காங்க. டைமண்ட் கிளாரிட்டி அன்பிரேக்கபிள். அதுக்கப்புறம் ஃப்ரீசரில் வைக்கலாம், சேஃப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே நல்ல ப்ராடக்ட்டு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருக்காங்க முத்திரையோட. உங்களுக்கு நம்ம வந்து தாராளமாக வாங்கலாம். இதுவும் வந்து 6 பீஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூடி கொடுத்துருக்காங்க. இந்த மூடியில் வந்து இந்த ரப்பர் தான் கொஞ்சம் வெளியே வருது. இதை வந்து கரெக்டாக நம்ம வந்து ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாக் பண்ணணும். பாஸ் பண்ணிட்டு ஸோ வந்து நம்ம கையால் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கத்தியோட பின்பக்கம் இருக்குது இல்லையா, அதை வச்சு இப்படி அமுக்கி விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து ஒட்டிக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை லாக் பண்ணுவோம். இது மாதிரி லாக் பண்ணோன்னா
அழகாக லாக் ஆகிடுது. சூப்பராக இருக்குது. இது வந்து 500 ml. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து 1100 ml. ஸோ 2 பாக்ஸ் வந்து நம்ம ஒரே மாடலில் ஒரே மாதிரி வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைனாக வந்து அடுக்கி வைக்கிறச்ச, இப்போ வந்து இதுதான் வச்சுக்கிங்களேன் ஷெல்ஃபு, இப்படி லைனாக வந்து நம்ம அடுக்கி வைக்கிறச்ச அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்காக தான் இது 2 நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது 2த்தையும் ஃபில் பண்ணுறது என்னென்ன கொட்டி வைக்க போகிறோன்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கட் பண்ணுறது. ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணியாச்சு. அடுக்கி வச்சுருக்கா பாப்பா பார்த்தீங்கன்னா செட்டாக. இது மாதிரி செட்டாக வந்து நம்ம ஷெல்ஃபில் அடுக்கி வைக்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நான் வந்து இதை வாஷ் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன கொட்டி வைக்க போகிறேன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வந்து நம்ம இங்கே தான் வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறோம். இந்த ஷெல்ஃபில் இருக்கிறதெல்லாம் தான் எடுக்க போகிறேன். எடுத்துகிட்டு அங்கே தான் செட் பண்ணி வைக்க போகிறேன். எப்படி வந்து நான் எல்லாத்தையும் அடுக்கிறேன்றது உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் வந்து இப்போ இந்த ஷெல்ஃப் எப்படி இருக்குன்றத பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அடுக்கும்போது நான் வந்து ஃபுல்லாக அடுக்கி வச்ச பிறகு எப்படி இருக்குன்றது பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர்ஸ்லாம் வந்து இங்கே வந்து வாஷ் பண்ணி தண்ணி வடிகிறதுக்காக இங்கே கவுத்து வச்சுருக்கோம். கீழே வந்து ஒரு கிளாத் போட்டு அது மேலே வந்து இதெல்லாம் வச்சு காய வச்சுருக்கோம். இது நாளைக்குள்ளே நல்லா காஞ்சிடும். காஞ்ச பிறகு இருந்தாலும் ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் என்னெல்லாம் கொட்டுறோமோ அதை கொட்டி வச்சுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இது டே 2. நான் வந்து நல்லா கழுவி கவுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அது நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் எல்லா மளிகை சாமானும் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து ஒரே டைமில் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் ஒரே நாளில் பண்ண முடியாது. அழகாக வந்து கழுவி காய வச்சு நல்லா ஈரம் போன பிறகு கொட்டி வச்சோன்னா தான் நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து கெட்டு போகாமல், அதாவது வண்டு வைக்காமல் இருக்கும். டப்பா வந்து அதுக்கு நல்லா காஞ்சிருக்கணும். ஃபார்ம்லேருந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அப்போ தான் கெட் ஃபார்ம்ஸ் அவங்க ஆட் பார்த்துருந்தோம். இடம் ரொம்ப நல்லா இருக்குது. லேஅவுட் நல்லா
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம என்னென்ன வச்சுருக்கோன்னா இது வந்து சிகப்பு மூக்கடலை, இது வந்து மொச்சை, இது வெள்ளைக்காராமணி, இது பச்சை பயிறு. இங்கே வந்து இன்னும் 2 பாக்ஸ் இருக்குது. இதில் வந்து வெள்ளை மூக்கடலை, அதுக்கப்புறம் வந்து சிகப்பு காராமணி, இது 2 கொட்டி வைக்கணும். அங்கே இருக்குது, அது ஆல்ரெடி நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டேன், கொஞ்சம் தான் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து கொட்டணும். அதுக்காக வெயிட் பண்ணுறேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா இது உளுந்து, இது வந்து சிறுபருப்பு, இது வந்து உடைச்ச கடலை, இது வந்து கடலைப்பருப்பு, இது துவரம்பருப்பு. இதுக்கு அதிலே கம்மியாக இருக்கிறது துவரம்பருப்பு தான். துவரம்பருப்பு வாங்கி கொட்டணும், வாங்கினது யூஸ் ஆகிடுச்சு. அது பக்கத்தில் வந்து மீல் மேக்கர் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஏர்டைட் பாக்ஸுன்றதுனால இதில் போட்டு வச்சுருக்கேன். இப்போது இது எப்படி இருக்குது யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். இதை வந்து நம்ம கிச்சனில் ஷெல்ஃபில் ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். வாங்க அடிக்க வச்சிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளை மூக்கடலை இருக்குது, ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் பேலன்ஸ் இருக்கிறது மட்டும் கொட்டிட்டேன். பாக்ஸ் போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம இங்கே ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். அது ஓப்பன் பண்ண கவர்லாம் இங்கே வச்சுருக்கேன். இது வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்து டப்பாங்க. இப்போ இதை வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரே மாடல் கலரில் வைக்கும்போது அழகாக இருக்கும் இல்லையா ஆர்கனைசேஷனுக்கு. அதனால் இப்போ இது பண்ணிட்டேன். அங்கே பார்த்திங்கன்னா கிச்சன் ஷெல்ஃப் இருக்குது பாருங்கள், அங்கே தான் நம்ம வந்து இதை செட் பண்ண போகிறோம். எந்த ஷெல்ஃபில் வைக்க போகிறோன்னு காட்டுறேன். ஸோ இதோட கண்டினியூவேஷன் நம்ம நெக்ஸ்ட்டு vlogல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.